Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே guys, சி லாங்குவேஜ் சீரிஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூப்ஸ். ஜென்ரலாக லூப் கான்செப்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் பிளாக் ஆஃப் கோடு அகைன் அண்ட் அகைன் ஒரு சர்டன் கண்டிஷன் வர வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல நம்ம லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 3 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்து இருக்குது சி ப்ரோக்ராமிங்கில். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், while லூப் அண்ட் do while லூப். இந்த செக்ஷனில் நம்ம ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். சரிங்களா? சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபார் வித்தின் ப்ராக்கெட்டில் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுப்போம், கண்டிஷன் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேரியபிளை இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். ஃபார் லூப்பில் எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபார் கொடுத்துருக்கோம், வித்தின் ப்ராக்கெட்டில் இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். நம்ம எவாலுவேஷன் ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ள ஃபார் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு கண்ட்ரோல் எங்கே போகும்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேரியபிள் கொடுத்துருப்போம். சரிங்களா? நம்ம ரெக்குவயர்மெண்ட்டு எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோ அங்கே யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு திருப்பி அகைன் வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணோம். ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு சொன்னால் ஃபார் பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் கண்ட்ரோல் அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும், திருப்பி டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வரும். ஆனால் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் லுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இப்படி எவாலுவேட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் ஃபால்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா ஃபார் பிளாக்கை விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். புரிஞ்சுங்களா? இப்படி தான் ஃபார் லுக்கில் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். நான் இப்போ என்ன ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறேன் யூஸிங் ஃபார் லூப். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h void main int data type int நம்மங்கிறது வேரியபிள் நேம். இப்போ ஃபார் லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஃபார் கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். நம் இஸ் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் கொடுக்குறேன், அதாவது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். நம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செமிகோலன். இப்போ நான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். நம் ப்ளஸ் ப்ளஸ். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ வித்தின் கோட்ஸ்குள்ளே %d /n கமா. ஸோ %d என்ன வரணும் அப்படின்னா நம் செமிகோலன். இங்கே ஒரு ஸ்லாஷிங் மட்டும் கொடுத்துறேன், அதாவது நியூ லைன் கேரக்டர் வித்தின் கோட்ஸ்குள்ளே ஸ்லாஷ் செமிகோலன். ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட் நம் அப்படிங்கிறது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இங்கே நான் ஃபார் லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபார்ன்றது கீவேர்டு. இனிஷியலைசேஷன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ நம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷன், அதாவது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா நம்மில் வந்து 1 இருக்குது இல்லையா? 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்? ட்ரூ அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்எஃப்ல வந்துடும். அதாவது ஃபார் பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிரிண்ட்எஃப்ல இந்த %d நம்மள உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். கண்ட்ரோல் இங்கே, அதாவது அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்ல, இந்த இடத்துல நம் ப்ளஸ் ப்ளஸ் இங்கே வந்துடும் கண்ட்ரோல். இப்போ நம் ப்ளஸ் ப்ளஸ்னால் வேல்யூ எப்படி இருக்கும்? ட்ரூன்னு அப்டேட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் திருப்பி இங்கே வரும். இங்கே வந்துட்டு நம், அதாவது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் செக் பண்ணோம். செக் பண்ணி ட்ரூ அப்படிங்கிறனால
இங்கே உள்ள ஃபார் பிளாக்ல உள்ள இந்த printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது நம் வந்து 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் நடக்கும் இதே மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மோட வேல்யூ வந்து 5 ஆகிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்படியே ஒவ்வொரு இட்ரேஷன் ஃபஸ்ட்டு இட்ரேஷன் 2 இட்ரேஷன் 3 இட்ரேஷன் 4 இட்ரேஷன் 5 வரைக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். எப்போ வந்து உங்களுக்கு இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், நம்மோட வேல்யூ 6ன்னு ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்து லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். வந்திருக்குங்களா? 1 2 3 4 and 5. ஸோ நான் printfல கொடுத்துருந்தேன் இல்லையா, இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, printfல நம்ம நம் 1ன்னு இருக்கும்போது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், நம் 2ன்னு இருக்கும்போது பிரிண்ட் ஆகும், நம் 3ன்னு இருக்கும்போது பிரிண்ட் ஆகிருக்கும், 4ன்னு இருக்கும்போது பிரிண்ட் ஆகிருக்கும், 5ன்னு இருக்கும்போது பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், அதாவது 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா, அந்த டைமில் இந்த எவாலுவேஷன் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இதே வந்து நம்ம டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன், 1ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நம்மோட வேல்யூவை 5ன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? நம் இங்கே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு பதில் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளை வந்து இப்போ என்ன இருக்கும், 5ன்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட் இட்ரேஷனில் என்ன வந்திருக்கும், 5ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் நம்மளோட வேல்யூவை நான் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அப்போ 4ன்னு இருக்கும். அப்போ 4 பிரிண்ட் ஆகும். தேர்ட் இட்ரேஷனில் 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஃபோர்த் இட்ரேஷனில் 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஃபிஃப்த் இட்ரேஷனில் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அகைன் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல 0ன்னு ஆயிரும். நம்மளோட வேல்யூ வந்து 5லேருந்து அப்படியே டிக்ரிமெண்ட் ஆகி ஃபிஃப்த் இட்ரேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு 0ன்னு வரும் இல்லைங்களா. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில் வரும். ஸோ இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸு, இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்புறம் அப்டேட் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோ இல்லை டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோ நம்ம வந்து ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சர்டன் பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம அகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வர வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.